எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த ஆன்டிவைரஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இப்போ வந்துச்சு. ஸோ இந்த ஆன்டிவைரஸ் மொபைல் ஃபோனுக்கு தேவையா? இந்த விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஆன்டிவைரஸ் எதனால் கம்ப்யூட்டர்ஸில் அதிகமாக வந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லினக்ஸ், மேக்புக், விண்டோஸ். ஸோ இந்த 3 விஷயத்துலேயும் எது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா விண்டோஸ் தான் பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ விண்டோஸில் இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா பலவிதமான ரிசல்ட் வரும். ஸோ ரிசல்ட் அதிகமாக வர்றதுனால வெப்சைட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா பல இடத்துல எங்கே ஒரு அஃபிஷியலான வெப்சைட் இருக்காது, அதிகமான செக்யூர் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இதில் வைரஸ் கண்டிப்பாக வரக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஆபத்து அதிகமாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா மேக்புக், லினக்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தில் யூசர்ஸ் ரொம்பவே கம்மி. இப்போ யாராவது ஒருத்தர் வைரஸ் ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதை மேக்புக்லேயோ இல்லை லினக்ஸ்லேயோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வருமானம் கிடைக்காது. விண்டோஸில் போட்டோம்னா எக்கச்சக்க பேர் யூசர்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ன்றதுனால அதில் வருமானம் அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகமான வைரஸஸ் விண்டோஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு செக்யூர் இந்த மேக்புக்காக இருக்கட்டும், லினக்ஸில் இருக்கிற அளவுக்கு செக்யூர் விண்டோஸில் இல்லை. ஸோ அந்த காரணத்தினால தான் இப்போ அதிகமாக கம்ப்யூட்டர்ஸ் நம்ம ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுற நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ மொபைலுக்கு தேவையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மொபைலுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. ஆன்டிவைரஸ்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய பேட்டரி தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு என்னோட கருத்து அது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணும் பட்சத்தில் அதில் அது கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனே வெளியே எடுத்துருவாங்க. ஒரு ஆப்பாக இருக்கட்டும், ஒரு கேமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே வெளியேற்றிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செக்யூராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்க ஆப்ஸ் டெய்லியும் அதில் ஸ்கேன் ஆகிட்ருக்கும். ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவே அவங்களோட இன்பில்ட் ஆன்டிவைரஸில் அதுவே ஸ்கேன் ஆகிட்ருக்கும். அது நம்ம பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் ஏதாவது வைரஸ் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு சொல்லும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணாமல் வேறு ஏதாவது ப்ரௌசரில் போய் ஏதோ ஒரு பேஜில் போய்ட்டு ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு ஏதாவது ஒரு ஏபிகேவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபைலில் இருந்து ஒன்று டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் மால்வேர்ஸ் மற்றும் வைரஸஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அஃபிஷியலான ஒரு பேஜ்லேயோ ஒரு அஃபிஷியலான ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாத பிளாட்ஃபார்மில் டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துல டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ கீழே ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.